நமசிவாயம். ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோ போட்டிருந்தது. அந்த 9 வீடியோவில் 4 முக்கியமான வீடியோ இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் சரி, இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு வீடியோ ஆல்ரெடி கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள் போட்டிருந்தேன். இப்போதான் ஒரு 4-5 நாள் முன்னால் நினைக்கிறேன். 4-5 நாள் அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு வாரம் இருக்கும். ஒரு 90,000 நபர்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கிறார்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு வீடியோஸாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயத்தை அந்த ஒரு வீடியோவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதில் ஒரு 10 லட்சம் கேட்டோம்னா அது வந்து 40 லட்சம் 50 லட்சமாக கிடைக்கும் அப்படிங்கிறது 4 மடங்கு 5 மடங்கு பெருகி வரும் என்பதனுடைய அர்த்தத்தை தான் அது மாதிரியாக நான் வந்து கொடுத்திருக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. இதுல உண்மையாவே நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை கேட்குறீங்களோ அதுக்கு பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். ஆனா ஒவ்வொன்றா கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே போல் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கேட்பதற்கு முன்னால் நமக்கு இருக்கக்கூடிய நேச்சுரலா வரக்கூடிய ஒரு சில தடைகள், ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸ்ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் போடுறேன். அதை பார்த்து விட்டு இதை ஆரம்பித்தீர்கள் என்றால் அதோடைய பலன் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னதையே ரிப்பீட் பண்றேன். ரொம்ப என்ஹான்ஸ் ஆகக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்திற்குமே நம்ம வந்து ஜேர்னலிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் செய்தாலும் சரி, அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகப்படியான பலன் தரக்கூடியது. எல்லோருக்குமே நன்றி சொல்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது அல்லவா? ஸோ இப்பொழுதும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயம் தான். இதை தான் நீங்கள் எழுத போகிறீர்கள். ஆனால் அப்படியே டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பண்ணின ஒரு மெத்தடுக்கும் இப்போ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். என்னன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா நெவேல் காடார்ட்ன்ற ஒருத்தர் கூட சொல்லியிருப்பார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுகளே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம பூசலார் ஒன்று எடுத்தோம்னா பூசலாரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. விசுவலைசேஷன் மெத்தட்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றது, இது மாதிரியான பல்வேறு விஷயமாவே நம்ம வந்து நம்மளுடைய பூசலாரை பற்றி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே ஆல்ரெடி நீங்க வந்து உங்களுக்கு வர வேண்டியது அல்லது நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது, அதாவது நினைச்சுக்க வேண்டியது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஹவ் டு ஃபீல். நினைத்து கொள்வது அப்படிங்கிறது எல்லாருமே நினைச்சுக்கலாம். நமக்கு வந்து வராத எந்த ஒரு விஷயத்தையுமே நினைச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம பிரெயின் வந்து எடுத்துக்காது. பிரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து ரியலா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து நமக்கு ரியலா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணினால், மீண்டும் மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை நம்ப வைத்தால், நம்மளுடைய மூளையானது ஆமாம் என்று அதை நம்பி அதற்குண்டான வழிகளை உண்டு பண்ண செய்யும் என்பதுதான் எவ்வளவோ நியூரோ சயின்டிஸ்ட் ஆகட்டும், நம்மளுடைய முன்னோர்களாகட்டும், பலருமே சித்த பெருமக்கள் எல்லோருமே சொல்லி இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரந்தங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரியான விஷயத்தை தான் பண்ண போறோம். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோம்னா, ஐ காட் 30 lakhs, எனக்கு 30 லட்சம் வந்தது, எனக்கு 3 கோடி வந்தது, தேங்க்யூ யூனிவர்ஸ், நன்றி பிரபஞ்சம், இப்படி எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்க இதெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இப்பொழுது நீங்கள் செய்ய போற ஒரு விஷயம் என்னன்னா, அது மாதிரியாக நீங்கள் உடம்புலவே ஃபீல் பண்ணணும். உடம்புல இப்ப ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்து விட்டது நம்மளுடைய வாழ்க்கையிலே, நமக்கு நேரக்கூடாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்து விட்டது. ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம வந்து கார்ல போயிட்டு இருக்கோம், சடனா யாராவது நடுவில் வர்றாங்க, சடனா பிரேக் போடுறோம். பிரேக் போட்டுட்டு அவங்களுக்கு அடியெல்லாம் படல, அவங்க நீங்கி போயிடுறாங்க. ஒரு நாயா கூட இருக்கட்டும். ஆனால் அந்த டைம்ல நமக்கு ஒரு படபடப்பு, ஒரு ஃபீல் வருது பாத்தீங்களா? ஒரு வித பயம், ஒரு வித அந்த என்ன ஆயிருக்குமோ, இப்ப நம்ம அடிச்சிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், ஒரு உயிராச்சே அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமும் நம்மளுடைய உடல்லே வரும். அந்த உடல்லே அப்படி வரும்பொழுது பார்த்தோம்னா நார்மலா நம்மளுடைய வியர்வையுடைய ஸ்மெல் இருக்கு இல்லையா, அப்பொழுது வெளிப்படக்கூடிய வியர்வையுடைய ஸ்மெல் கூடவே மாறும். நம்மளுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும். இது மாதிரியாக சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம யாரையாவது ரொம்ப விரும்பக்கூடிய, ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஏதாவது ஒரு நபரை பார்த்த உடனே நம்மளோட நெஞ்சு படபடன்னு அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட ஃபோன் வந்ததுன்னா, ஃபோன் வந்தோடனே எனக்கு பயங்கர ஒரு குஷி ஆயிடுச்சு. அந்த ஃபோன் வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆன்டிசிபேஷன்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆகுறது. இது மாதிரியாக பல்வேறு விதமான விஷயங்கள். அதாவது இது வந்து நம்ம விரும்பக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அந்த ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஒரு பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க தரவே மாட்டாங்க. நம்ம 4 தடவை ஃபோன் பண்ணிட்டோம், எடுக்கவே மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு இருந்து வருமா எப்போ வரும்ன்றது தெரியல அப்படின்னு நினைக்கும்போது டக்குனு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு ஒரு என்ன ஒரு ஃபீல் இருக்கும், அந்த பணம் எப்படி வரப்போகுது, அதனாலதான் கூப்பிடுறான், இல்லைன்னா நம்ம கூப்பிட மாட்டான், அவன் போன் எடுத்தா அடிச்சாலே எடுக்க மாட்டேன்றான், அவனே ஃபோன் பண்றான் அப்படின்னு ஒரு சந்தோஷ நிலை வரும் அல்லவா, ஒரு எதிர்பார்ப்பு வரும் அல்லவா. அந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உடலிலே கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு உடலிலே நீங்கள் அப்படி கொண்டு வந்து விட்டீர்கள் 100% நான் சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தவுடன் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் எங்க தாத்தா வீட்டில் இருக்கேன், எங்க பாட்டி வீட்டில் இருக்கேன், எங்க சித்தப்பா வீட்டில் இருக்கேன், இங்கிருந்து செய்யலாமா அங்கிருந்து செய்யலாமா எல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதில் உதிக்கிறது என்றால் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரியவில்லை என்ற அர்த்தம். மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்க்கணும். இல்லைன்னா அந்த பழசு கொடுத்துருக்கேன்னு சொன்ன ஒரு 4-5 வீடியோவை நீங்க பல முறை பார்த்தால்
அப்புறம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான கேள்விகள்லாம். ஸோ இதுக்கு வந்து நேரம், காலம், இடம், எந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆண் பெண்கள் வேதபாடு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன எழுத வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். அந்த மாதிரியான விஷயத்தை எழுதிவிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுங்கள். தினசரி இரவு நேரம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது அதிகாலை நேரம். அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்க தூங்கி எழுந்த உடனே அப்படின்றது, உங்களுக்கு தூங்கி எழுந்த உடனே உங்களுக்கு அதுதானே அதிகாலை. அது 8 மணியா இருந்தாலும் 10 மணியா இருந்தாலும். அதே போல வந்து பார்த்தோம்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அதிகாலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம், அதை தொடர்ந்து வரக்கூடிய நேரங்கள் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான நேரத்தில் செய்தாலுமே அதிகப்படியான பலன் தரும். தூங்கி எழுந்தோடனே செய்யறது, தூங்க போற நேரத்துல செய்யறது, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பலன் தரக்கூடியதா இருக்கும், பணமும் தரக்கூடியதா இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா முதலாவதாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது. அதே போல எனக்கு கடன் தீர வேண்டும், எனக்கு வந்து கடன்காரன் கூப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு பணம் அதிகமாக சேருவதற்குண்டான வாய்ப்பு கட் பண்ணப்படும். இதை வந்து பல்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். கடன்காரன் கூப்பிடாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், கடனே இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், கடன் வராமல் இருப்பதற்கு யூஸ் பண்ணலாம், அதே போல வந்து குழந்தை பிறப்புக்கு யூஸ் பண்ணலாம், கணவன் மனைவி அன்பாக இருப்பதற்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. உடல்ல நோய் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், பல்வேறு விதத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனா நாம இப்ப பேச போற விஷயம் பணம் சார்ந்த விஷயம். அதனால அதற்குண்டான முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துட்டு கொண்டு போங்க. பணம் ஏதாவது வர வேண்டிய பணம் எனக்கு திரும்பி வரணும், அவங்க கண்டிப்பா கொடுத்துடணும், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. நீங்க உங்களுடைய உழைப்பை சாதாரணமாக செய்து கொண்டே இருங்கள். ஒரு சில அதிபுத்திசாலிகள் இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்த உடனே வந்து உழைத்தால் தான் பணம் வரும்னு போடுவாங்க. எல்லாருக்குமே அப்படித்தான். அப்புறம் நீ ஏன் உட்காந்து இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்க, போய் உழைக்க வேண்டியது எனக்கு தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தானே எல்லாருக்கும் வரும். ஸோ அது மாதிரி நம்ம உழைக்கிறது அப்படிங்கிறது ப்ராப்பரா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை செய்யறதோட நம்ம வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது. ஒரு 10 லட்ச ரூபா நீங்க எதிர்பார்க்குறீங்க. இந்த 10 லட்ச ரூபா எதிர்பார்க்கறதுனா இரவு நேரத்தில் தனியா ஒரு நோட்டு, புது நோட்டு ஒன்று போடுங்க. அந்த புது நோட்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நன்றி சொல்லுவது. இந்த நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நன்றி உங்களுடைய தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதிடுங்க. ஒரு தடவையும் அதை எழுத வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுடைய பேர் போட்டுறீங்க, தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லி விடுங்கள். பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, உங்க குலதெய்வத்திற்கு நன்றி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு நன்றி. அதற்கு பிறகு குருமார் யாராவது உங்களுக்கு இருந்தால் அவருக்கு ஒரு நன்றி. அதற்கு பிறகு வந்து கடைசியாக வந்து பார்த்தோம்னா இத்தனை விஷயமும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. அவ்வளவுதான். இது ஒன்று எழுதி வச்சிருங்க. இது ஒரே ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்த செகண்ட் பேஜ்ல இருந்து நீங்க வந்து நாம் என்ன ஒரு விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ண போறீங்களோ அந்த விஷயத்தை எழுத போறீங்க. உட்காந்துருங்க. ஒரு 10 lakhs நான் வந்து நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்க 10 lakhs தான் கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்க வந்து 10 crores கூட கேட்கலாம். அகைன் சொல்றேன், இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா ஒர்க் ஆகும். இது கண்டிப்பான முறையிலே சீக்கிரமாகவே பலன் தரும். இப்போ இந்த 10 lakhs நீங்க கேட்கறதுக்காக நீங்க உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 lakhs உங்களுக்கு ஏதாவது ஒரு நபரிடம் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்திலே உங்களுக்கு வருகிறது. நீங்க ஏதாவது நபர்னு கூட விட்டுடுங்க. ஏதாவது ஒரு நபரை கூட நம்ம வந்து இதுல இன்வால்வ் பண்ண வேண்டாம். எனக்கு சோர்ஸே கிடையாது, எனக்கு எந்த நபர் கொண்டு வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும். அல்லது எனக்கு 10 லட்சம் வர அளவுக்கு எனக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை பற்றி எல்லாம் கவலையே வேண்டாம். நீங்கள் இருக்கிறீங்க, நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க போறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு SMS வருது, அல்லது வந்து பார்த்தோம்னா நீங்க பேங்க்ல போயிட்டு நீங்க என்கேஷ் பண்றதுக்கு ஏதோ ஒரு செக்கை கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து 10 லட்சம் எடுத்து கொடுக்குறாங்க, அதை கையில வாங்குறீங்க. எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல்? இது ரியலா நடந்ததுன்னா இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் டெய்லி இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது. ஏதோ ஒரு செக் வருது உங்களுக்கு, உங்க பேர்ல 10 லட்சம் வந்துருது. அந்த 10 லட்சத்தை எடுத்துக்கொண்டே கொடுக்குறீங்க, 10 லட்சம் உங்களுக்கு கையில கொடுத்துட்றான், அப்படியே எடுத்து வந்துடுறீங்க. என்ன ஆகும்? அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்க நினைச்சு பாருங்க. அது 10 லட்சமா இருக்கலாம், 1 லட்சமா இருக்கலாம், 10 கோடியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த ஒரு ஃபீல் என்ன இருக்கும் உங்களுக்கு? அந்த ஒரு ஃபீல் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அந்த உணர்வு உணர்ச்சியாக உங்கள் உடலிலே பெருக்கெடுக்க வேண்டும். அந்த பெருக்கெடுப்பதா மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்படியே நீங்க உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தை, அது 10 லட்சமோ நான் சொன்ன மாதிரி எவ்வளவு அமௌண்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அதை நினைத்து கொண்டு நீங்கள் அது மாதிரியாக ஒரு விஷயமாக நீங்கள் அந்த உடல்ல அந்த உணர்ச்சி வருகிறதா, அந்த உணர்ச்சி அப்படி நீங்க உங்களுக்கு கிடைச்சாச்சு, ஆல்ரெடி கிடைச்சாச்சு. உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ப அந்த உணர்ச்சி வரதானே செய்யும். நம்ம வந்து எதிர்பார்க்காம இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா ஒரு சந்தோஷம் வரும் அல்லவா? அது சின்ன சந்தோஷம். எனக்கு பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்றவங்க இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது மாதிரியாக பெரிய விஷயம் இருக்கு, ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த ஒரு சின்ன சந்தோஷம் வரும் அல்லவா? அந்த சந்தோஷம் அட்லீஸ்ட் அந்த 10 லட்சத்தை நம்ம பேருக்காவது நம்ம தானம் பண்ணலாம் இல்லவா? அது மாதிரியான விஷயமாக கூட செய்யலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதற்கான சந்தோஷமாவது உங்களுக்கு வரும் அல்லவா? அந்த மாதிரியாக நீங்கள் கண்களை மூடி ஒரு 2 to 3 minutes ஆர் மேக்சிமம் 5 minutes அப்படியே ஃபுல்லா அந்த உணர்வு வந்துருங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பணம் கிடைச்சாச்சு. ஸோ அப்போ அந்த ஃபீலிங் ஆஃப் டிசையர் ஃபுல்ஃபில்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது வந்து உங்களுக்கு முழுசா நடந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்குள் நீங்கள் போயிட்டீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு முதல் நாள் வருதோ இல்லை 2வது நாள் வருகிறதோ வந்து விட்டது என்றால் உங்களுக்கு அது கிடைத்து விட்டது என்ற அர்த்தம்.
அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறீங்க. என்ன மாதிரியான அப்ப அதை நீங்க வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து எந்த மாதிரியான விஷயமா நடந்திருக்கும்? உங்களுக்கு வந்து பேங்க்ல தான் போய் எடுத்தீங்களா நான் சொன்ன மாதிரி? இல்ல உங்களுக்கு யாராவது கையில கொண்டு வந்து ஒரு கை மட்டும் தெரியுது, உங்களுக்கு கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க, அதை கிடைச்சிட்டு நீங்க குதிக்கிறீங்க அல்லது சந்தோஷப்படுறீங்க அல்லது அபாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்க. சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்குல்ல, அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் அப்படியே ஜேர்னலிங் பண்ணுங்க. ஃபுல்லா என்ன ஒரு ரொம்ப பெருசா நீண்ட கதை மாதிரி எழுத வேண்டாம். அன்னைக்கு என்ன நடந்தோ அது மாதிரியான விஷயமாக எழுதுங்க. 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு எழுதிட முடியும்? 5 நிமிஷத்துக்குள்ள வந்த ஒரு உணர்ச்சிக்கு தான் அங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த உணர்ச்சியை அப்படியே எழுதுங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரியான விஷயம் நடந்தது, அதை அப்படியே எழுதுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு போய் படுத்துருங்க. தயவு செய்து செல்போன் எடுத்துட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காதீங்க, டிவி பார்த்துட்டு இருக்காதீங்க. நேராகவே படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாளும் இதே விஷயங்கள். ஆனால் அடுத்த நாள் உங்களுக்கு வேறு விதமான உணர்ச்சிகள் வரலாம். சேம் கைண்ட் ஆஃப் விஷயம் வர்றதுக்கு நம்ம வந்து இது கிடையாது இல்லையா? திரும்ப திரும்ப போட்டி பார்க்குற டேப் கிடையாது. ஸோ அடுத்த நாள் வேற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி. நம்ம அது மாதிரியான வேற மாதிரியான விஷயமா இருந்து எழுதுங்கன்னு சொன்னேன்ல. என்ன எழுதுறீங்கன்னா எதுவும் அந்த டீட்டெயில் மட்டும் எழுதுறது கிடையாது. நீங்கள் முதல் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது நன்றி. நன்றி சொல்லிதான் ஆரம்பிக்கிறீர்கள். நன்றி, பேங்க்ல எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமாக பணம் கொடுத்தவருக்கு நன்றி. அதை நான் கொண்டு வரும்பொழுது எனக்கு வந்து வெகு சீக்கிரமாக வந்த ஒரு கேபுக்கு நன்றி, அல்லது ஆட்டோக்கு நன்றி, அல்லது எனக்கு லிஃப்ட் கொடுத்த தம்பிக்கு நன்றி. இது மாதிரியாக அது அந்த அந்த சீன்ல நடந்ததெல்லாம் நன்றி 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 நன்றி. அதாவது தேங்க்ஸ், அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் மனதிற்குள் பொங்கி வர வேண்டும். எல்லா விதத்திற்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அந்த நன்றி உங்களுக்கு பொங்கி வர வேண்டும். இதுதான் இதுல கான்செப்ட். அந்த நன்றி என்கிற பொங்கி வருவதும் இந்த விஷுவலைசேஷனும் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் நீங்க வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீலிங் உங்களுக்கு எப்பொழுது வருகிறது, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் பிளஸ் கிராட்டிடியூட் பிளஸ் ஜேர்னலிங், இதெல்லாம் சேர்ந்து உங்களை ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட போகுது. நெக்ஸ்ட் டேவும் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட் டே நீங்க வேற ஏதாவது ஒரு விதமாக போகிறீர்கள், யாராவது உங்களை தேடி வந்து கொடுக்கிறார்களா நினைக்கட்டும், ஒரே விஷயத்தையே தொடர்ந்து அது நடந்து முடியும் வரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம். இதற்கு இவ்வளவு நாள் செஞ்சா போதும், அவ்வளவு நாள் செஞ்சா போதும் கணக்கெல்லாம் இல்லை. ஒரு சில பேருக்கு 2 நாள்ல நடக்கும். எனக்கு வந்து என்னுடைய நபர்கள் ஒரு சில நபர்களுக்கு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 5 நாள்ல 6 நாள்ல நடந்தது, 13 நாள்ல நடந்ததுன்னு சொன்ன நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெரிய அமௌண்ட் எல்லாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா 1 மாசம் செஞ்சேன்னு சொல்றவங்க இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சியை உங்களுடைய உடலிலே அனுபவிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து மட்டுமே இதோடைய ரிசல்ட்ஸ் இருக்கு. அதாவது 30 நாள்ல வருமா, 2 நாள் 3 நாள்லயே வந்துருமா அப்படின்றது. இதுல வந்து நம்ம வந்து எதையாவது ஒரு விஷயம் இது நடக்குமா நடக்காதான்ற எண்ணம், அதே போல வந்து இது மாதிரிலாம் பண்ணா இது ஒரு ஸ்கெப்டிக்கல் திங்கிங் இருக்கு இல்லையா, அது மாதிரியான திங்கிங், ஆல்வேஸ் நெகட்டிவ் திங்கிங் அப்படின்ற மாதிரி அது மாதிரிலாம் வரும்போது சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நான் அகைன் சொல்றேன். அகைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த விஷயங்கள்லாம் போடுறேன், பாருங்க. உங்களுக்கு அதையும் பார்த்துட்டு இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்து வாருங்கள். எல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் தான். செய்யும்போது உங்களுடைய பலன் அப்படிங்கிறது நினைத்ததை விட மிக மிக அதிகமாக 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் இருக்கும். மிக மிக சூட்சுமமான ஒரு முறை. இந்த ஒரு முறையை கடைபிடித்துதான் பல்வேறு விதமான மகரிஷிகள் அவர்களுடைய சித்திகளை அடைந்தார்கள். இதை நம்ம பணத்துக்கு யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். பெரிய பெரிய சித்திகளை அடைவதற்கு இந்த விஷயங்களை யூஸ் பண்ணாங்க. நாம நார்மலா இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு ஒரு பணத்தை அடைவதற்கு இந்த விஷயத்தை யூஸ் பண்ண போறோம். ஸோ செய்து பாருங்கள். ஆல்ரெடி அந்த மாதிரியான வீடியோல பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியும் கண்டிப்பான முறையிலே கமெண்ட் பண்ணுங்க. நம சிவாய.